ஹலோ சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் உகந்த ஒரு ஆரோக்கியமான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். அதை டீ போடுற பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுட வச்சுக்கலாம். டீ பவுட்ரு, காப்பி பவுடர், பால் ஊற்றி டீ குடிக்க விரும்பாதவங்க, காப்பி குடிக்க விரும்பாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தினமும் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் இதுக்குள்ளே போடுற பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். கொத்தமல்லி சீடு போட்டிருக்கிறேன். முழு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு. இதுக்கு மண்டை வெல்லம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பனங்கற்கண்டு தான் இருக்குது, அதனால் அதை போட்டுக்கிறேன். நீங்கள் மண்டை வெல்லம் போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் காஞ்ச புதினா. நீங்கள் பச்சை புதினா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக காஞ்ச புதினா நான் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக போடுறதுனால எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நிறையா போடுறவங்க அதேமாரி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த டீ மாசமாக இருக்கிறவங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே குடிக்கலாம். என்ன நோய் இருந்தாலும் குடிக்கலாம், ஒன்றுமே ஆகாது யாருக்கும். அதனால் இது ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான டீ. அதனால் டெய்லியும் கூட நம்ம இதை போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பித்தம் கூட நம்மளுக்கு சரியாகும் இந்த டீயில் கொத்தமல்லி சேர்த்துருக்கிறதுனால. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம காஃபி பவுடர், டீ பவுடர் கொடுத்து அதிக ரேட்டு வாங்குறதுக்கு கொத்தமல்லி அரை கிலோ வாங்கிட்டு வச்சுட்டோம்னா டெய்லியும் காலையில் டீ போட்டு ஈவினிங்கும் இந்தமாரி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்தா இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை புதினா தான் சேர்த்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, டெக்கரேஷனுக்காக தான் சேர்த்துருக்குறேன். இது கூட நீங்கள் லெமன் கூட 3 drops லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த டீயை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டாட்டா.